பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கு புதிய சட்ட மசோதா சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பாலியல் வன்கொடுமைக்கு சட்டம் கடுமையானது. சட்டப்பேரவையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சிறப்பு அதிகாரிகள் நியமிப்பு தொடர்பாக மசோதா நிறைவேறியது. உறுப்பினர்களின் சந்தேகங்களுக்கு அமைச்சர் விளக்கம் அளித்தார். பொள்ளாச்சி சம்பவத்தில் முதலமைச்சர் கூறியதுதான் உண்மை. எடப்பாடி பழனிசாமி கூறியது உண்மைக்கு மாறானது என சபாநாயகர் அப்பாவு தகவல். சட்டமன்றத்தின் மாண்பை மதிக்காமல் விதிகளை மீறி செயல்படுகிறார் ஆளுநர். ஆளுநர் உரைக்கான பதிலுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லும்போது சிலருக்கு வயிறு எரிகிறது. திராவிட மாடல் என்றால் சமத்துவம், சமூகம், நீதி என முதலமைச்சர் விளக்கம். திமுக ஆட்சியில் புதுமை பெண் திட்டம் போன்றவற்றினால் பெண்கள் மகிழ்ச்சி. திமுக 7வது முறையாக ஆட்சி அமைக்கும் என முதலமைச்சர் உறுதி. சட்டமன்றத்தை மதிக்காத ஆளுநரை கண்டித்து கருப்பு சட்டை அணியும் துணிச்சல் அதிமுகவுக்கு இல்லை. இருட்டு அரசியல் செய்வதாக மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் முதலமைச்சர் பதவியில் இருக்க மாட்டேன். டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு அதிமுக காரணம் என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. பொள்ளாச்சி சம்பவம் தொடர்பான ஆதாரங்களை சபாநாயகரிடம் வழங்கினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். புகார் பதிவான தேதி, கைது விவரங்கள் திமுக, அதிமுக இரு கட்சிகளும் வழங்கியதால் பரபரப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி திமுக வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் போட்டி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களுக்கு சாதனை ஊக்கத்தொகை வழங்க அரசாணை. கடந்த ஆண்டில் 200 நாட்கள் மற்றும் அதற்கு அதிகமாக பணியாற்றியவர்களுக்கு ஊக்கத்தொகை. பொங்கல் பண்டிகை முன்னிட்டு விமான கட்டணம் கிடுகிடு உயர்வு. சென்னை, தூத்துக்குடி விமான கட்டணம் 3 மடங்கு அதிகரிப்பு. ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏ குர்பித் கோகி துப்பாக்கியால் சுட்டுக் கொலை. லூதியானா மேற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்தவர் குர்பித். பிரான்சில் நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் மோடி. பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி பாரிஸில் செயற்கை நுண்ணறிவு மாநாடு. பாகிஸ்தானின் குவெட்டா நிலக்கரி சுரங்கம் ஒன்றில் வாயு வெடித்ததில் மண் சரிவு. மண்ணில் புதைந்த 4 உடல்கள் மீட்பு.